விஸ்வாத்மா அப்படின்னு சொல்றாரு. விஸ்வாத்மா அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆத்மாக்குள்ளாரையும் பரமாத்மாவா இருக்கக்கூடிய விஸ்வாத்மான்னு சொல்றோம். விஸ்வாத்மான்ற வார்த்தைங்க ஏன் யூஸ் பண்றாரு அப்படின்னா, ஏன்னா நம்முடைய அன்பிற்கு அவர் மட்டும்தான் பாத்திரமானவர் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றார். இந்த உலகத்துல நமக்கு ரொம்ப பிரியமான விஷயம் என்னது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த உலகத்துல நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் என்னது, இந்த உலகத்துல நம்மளுக்கு ரொம்ப அன்பான விஷயம் என்னது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடம்பு தான். நம்ம உடம்பை காட்டிலும் ஒரு அன்பான விஷயம், ஒரு பிரியமான விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. என்னதான் இருந்தாலும் நம்ம உடம்ப நம்ம எதுக்கும் கொடுத்துட மாட்டோம் இல்லையா? உனக்கு பெரிய காரே கொடுக்குறேன், இந்த பெரிய பங்களாவை கொடுக்குறேன், உடம்பு மட்டும் கொடுத்துரு, உன்னுடைய உடம்பை வெட்டி கொடுத்துரு அப்படின்னு சொன்னா கொடுக்க மாட்டோம். நம்ம உடல் அப்படிங்கிறது நமக்கு பிரியமானது. ஏன் இந்த உடல் பிரியமானது அப்படின்னா, உள்ள ஆத்மா இருக்கிறதுனால இல்லையா? இந்த ஆத்மா இருக்கிறதுனால நமக்கு இந்த உடம்பு இருக்கிறதே நமக்கு தெரியும். ஆத்மா இல்லைன்னா உடம்பு இருக்கிறதே தெரியாது இல்லையா? அந்த ஆத்மா இருந்தாலும் உடல் இருந்தாலும் உள்ள பரமாத்மா இருந்தாதான் இந்த உடல் நான் அப்படின்ற விஷயமே தெரிய ஆரம்பிக்கும். அந்த பரமாத்மாவுடைய ஞானம் இல்லை அப்படின்னா நமக்கு எதுவும் தெரிய போறது கிடையாது. அதனால பிரகலாத் மகாராஜ் தான் சொல்றாரு, உண்மையில் நீங்க யாரையாவது காதலிக்கணும், உண்மையால் நீங்க யாருமே அன்பு வைக்கணும் அப்படின்னா அது பரமாத்மா ஒருத்தர் மட்டும்தான். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் என்ன பண்ண முடியும், நம்முடைய அன்புக்கு திருப்பி பிரதிபலன் கொடுக்க முடியும் அப்படின்னு விஷயம் சொல்றார். சோ அப்படிப்பட்ட அந்த விஸ்வாத்மனா இருக்கக்கூடிய அந்த பகவானை பற்றி எனக்கு முழுமையாக சொல்லுங்க சொல்லி சொல்றாரு. வத விஸ்தராத் அப்படின்னு சொல்றாரு. விஸ்தராத் அப்படின்னா முழுமையா சொல்லுங்க. ஏன்னா என்னுடைய புத்தி அவ்வளவு பெரிய புத்தி எல்லாம் கிடையாது. என்னுடைய புத்தி ரொம்ப மெதுவா வேலை செய்யும். அதனால என்ன பண்ணுங்க, நீங்க ரொம்ப வேகமா சொல்லிடாதீங்க, ரொம்ப சுருக்கியும் சொல்லிடாதீங்க, மெதுவா சொல்லுங்க, பொறுமையா சொல்லுங்க, விரித்து நிதானமா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. கேட்டாரு இல்லையா?